எள்ளு என்னைக்கு காயுது, எலிப்புழுக்க எதுக்கு காயுதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. சமையல்காரி ஆபரேஷனுக்கெல்லாம் நான் வந்து தேவடு காக்க வேண்டியதா இருக்கு. ஆபரேஷன் நினைச்சு நீ ஒன்னும் பயப்படக்கூடாது பார்வதி. தைரியமா இரு, எல்லாம் உன் நல்லதுக்கு தான். சரிம்மா. கூடிய சீக்கிரம் குணமாகி காலையில எனக்கு புதினா டீ கொடுக்க போற அந்த நல்ல நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மனசுல எதையும் நினைச்சு பயப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மாவோட ஆசீர்வாதமும் உங்களோட ஆசீர்வாதமும் இருந்தா எனக்கு கடவுளோட ஆசீர்வாதமே கிடைச்ச மாதிரிங்கய்யா. நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது எனக்கு பெரிய தைரியத்தை கொடுக்குது. பார்வதி, உனக்கு வலி தெரியாம இருக்க அனஸ்தீசியா கொடுத்துதான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. தைரியமா இரு. ஆல் தி பெஸ்ட். பார்வதி, ஆபரேஷன் பண்ணி உன் காலை ஒண்ணும் வெட்டி எடுத்துட மாட்டாங்க. காலை லேசா கீறி சும்மா பிளேட் வச்சு தைக்க போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கே வனஜா, ஐயோ, இல்லக்கா, பார்வதி ரொம்ப பயப்படுறா, அதான் அவளுக்கு தைரியம் சொல்லலான்னு. அதுக்கே எல்லாரும் இப்படி முறைக்கிறீங்க? இப்படிதான் தைரியம் சொல்றதா? அம்மாவும் ஐயாவும் இருக்காங்க. அம்மா, நீ தைரியமா இரு, பயப்படாத. எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீங்க எதுக்காகப்பா இப்படி கவலைப்படுறீங்க? நீங்க தைரியமா இருங்க. வணக்கம் 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 சார். வணக்கம் சார். ஆபரேஷன் முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour ஆகும் மேடம். ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே. டாக்டர். எஸ் டாக்டர். பேஷண்ட்டுக்கு அனஸ்தியா கொடுங்க. ஓகே டாக்டர். நீங்க என்ன பண்றீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு கரெக்ட் டோஸ் கொடுக்காம அளவுக்கு அதிகமா டோஸ் கொடுக்குறீங்க.
என்ன திடீர்னு கண்ணு துடிக்குது? கண்ணு துடிச்சா பார்வதிக்கு பிரச்சனை வருமே. ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 என்னாச்சு ஆதி உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? பார்வதிக்கு நடந்துட்டு இருக்கிறது சாதாரண கால் ஆபரேஷன் தானே, இதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பார்வதிக்கு ஏதோ பிரச்சனை. என்ன சொல்ற ஆதி? என் கண் துடிக்கும் போதெல்லாம் பார்வதிக்கு எதனா பிரச்சனை வந்திருக்கு. பார்வதி வேற ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கா. என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதான் டென்ஷனா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது ஆதி. நீ தைரியமா இரு. உன் டென்ஷன் ஆண்டி கவனிச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். என் கண்ணு துடிக்கிறது சரியாகல, இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அதான் பயமா இருக்கு. ஆதி, உன் நம்பிக்கை நான் குறை சொல்றேன்னு நினைக்காத. உன் பயத்துக்கு காரணமே பார்வதி மேல நீ வச்சிருக்க ஆழமான காதல் தான். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு பார்வதி நல்லபடியா வெளியே வரும். தைரியமா இரு. பிபி செக் பண்ணுங்க. பேஷண்ட் ரெஸ்ட்ல இருக்கட்டும், இப்போ யாரையும் பார்க்க விடாது. ஓகே டாக்டர். டாக்டர், டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது மேடம். சொல்லிட்டாங்க FRCS. பார்வதி எப்படி இருக்கா? அவளை பார்க்க முடியுமா? பேஷண்ட் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க கண்ணு முழிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வார்டுக்கு மாத்திடுவாங்க, அப்புறம் பாருங்க. தேங்க்யூ. ஓகே. என் பொண்ணு பழைய மாதிரி நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல டாக்டர்? ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க காயம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லபடியா நடப்பாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்துவாங்க, அதுக்கப்புறம் போய் பாருங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பார்வதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எந்த டென்ஷனும் இல்லையே? சந்தோஷம் தானே? உனக்கு இன்னும் முழுசா டென்ஷன் குறையல. உன் மனசுல முழு சந்தோஷமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் பார்வதி முகத்தை பார்க்கணும், அவகிட்ட 2 வார்த்தை பேசணும். அப்போதான் எனக்கு டென்ஷன் குறையும், மனசுல சந்தோஷம் வரும்.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் மேம். பேஷண்ட்டை பார்க்கணும். பேஷண்ட்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ. கண்ணை திறக்கலையா? சுந்தரம், அம்மா, கொஞ்ச நேரத்துல பார்வதி மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சிருவா. பயப்படாத. ஆ, சரிங்கம்மா. ஆதி, அம்மா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ இங்க இருந்து பாத்துக்கோ. பார்வதி மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. ம்ம். இவன் சும்மாவே ஆடுவான். இன்னும் சலங்கையை கட்டி விட்டா சொல்லவா வேணும்? அவன் எப்பவுமே அவளை தானே பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல அம்மாவோட ஒப்புதல் வேற. அதி, டேக் கேர். சரிப்பா. ஐஸ்வர்யா, சொல்லுங்க ஆண்டி. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏதோ அக்காக்காக தான் இவ்வளவு நேரம் இங்க இருந்தேன். நான் கிளம்புறேன், நீயும் சீக்கிரம் வந்து சேரு. இவ ஒரு ஆளு, இவளுக்கு இத்தனை பேரு. என்ன 2 பேரும் என்ன புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீ இன்னைக்கு புதுசா தெரியற, அதனால பாத்துட்டு இருக்கோம். ஆண்டி சொல்றது கரெக்ட் தான் நந்தினி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை நாங்க பாக்குறோம். பரவாயில்ல நந்தினி, நாங்க வருத்தத்திலயும் சோகத்திலயும் உன்னை பார்க்க வந்தா நீ உற்சாகத்திலயும் சந்தோஷத்திலயும் இருக்க. ஆமா, உன் சந்தோஷத்துக்கு காரணம் தான் என்ன? அத சொன்னா நாங்களும் எங்களோட வருத்தத்தை மறந்து சந்தோஷப்படுவோம்ல. சொல்றேன். என் சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காம வேற யார்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன்? ஆமா, உங்க வருத்தத்துக்கு முதல்ல என்ன காரணம் அத சொல்லுங்க. புதுசா என்ன காரணம் முளைச்சு வந்துட போகுது? எல்லாம் அந்த சமையல்காரி தான். என் சந்தோஷத்துக்கு காரணம் அந்த சமையல்காரி தான். என்ன நந்தினி, நீ என்ன சொல்றனே புரியல. அந்த சமையல்காரி கால் உடைஞ்சு போச்சு, இனிமே அவளால் நடக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். எப்படியோ அகிலாண்டேஸ்வரியை தூக்க முடியலனாலும் இந்த சமையல்காரியாவது அடிக்க முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப என்னடான்னா அவளுக்கு கால்ல ஆபரேஷன் பண்ணி பிளேட் வேற வச்சுட்டாங்க. அவ சீக்கிரமே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவா போல இருக்கே. அந்த சமையல்காரி விஷயத்துல நாம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுமா இருக்கு. அவளை எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்க கோவமா வருது. நீ என்னடான்னா உன் சந்தோஷத்துக்கு காரணம் அவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல போ. கால்ல பிளேட் வச்சிருக்கிறதுனால பார்வதிக்கு கால் குணமாயிடும், அவ பழையபடி நடமாடுவான்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமா அவளால பெட்ல இருந்து எந்திரிக்கவே முடியாது. அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்ற நந்தினி? சமையல்காரிக்கு நடந்த ஆபரேஷன்ல மயக்க மருந்து அதிக டோஸ் கொடுத்து அவளை கோமா ஸ்டேஜுக்கே கொண்டு போக ஏற்பாடு செஞ்சிருக்கேன். அவளுக்கு நடந்த ஆபரேஷன்ல எழில்குமரன் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிட்டான். அதனால பார்வதி கோமாவுக்கு தாண்டி மேல போனால போவாளே தவிர அவளால குணமாகி எந்திரிச்சு நடக்கவே முடியாது. சூப்பர் நந்தினி, சூப்பர், கலக்கிட்ட. நீ சொன்ன மாதிரியே அந்த சமையல்காரி விஷயத்துல செஞ்சு முடிச்சிட்ட பாத்தியா? சூப்பர்.
பார்வதி நேரம் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சிருக்கணும். கொஞ்சம் கூட அசைவே இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்கு. அனஸ்தீஷியா முன்ன பின்ன தான் வேலை செய்யும். கொஞ்சம் பொறுமையா இரு ஆதி. பார்வதி கண்டிப்பா கண் முழிச்சிருவா. பார்வதிக்கு இன்னும் மயக்கம் தெரியலன்னு டாக்டர் கிட்ட சொல்லி என்னன்னு பார்க்கலாம். ம். அப்பா, அக்காவுக்கு மயக்கம் தெரிய இன்னும் எவ்வளவு நேரம்ப்பா ஆகும்? தெரியலடா கணேசா, ஒரு நிமிஷம் கூட சும்மாவே உட்காராத உங்க அக்கா இப்படி கை கால் அசைக்காம படுத்திருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னாச்சு டாக்டர்? ஆபரேஷன் முடிஞ்ச டைமுக்கு இந்நேரம் மயக்கம் தெளிஞ்சு பேஷண்ட் கண்ணு முழிச்சிருக்கணும். ஏன் இன்னும் நினைவு திரும்பலன்னு தெரியல. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சம் இருங்க சார், நான் என்னன்னு பார்க்குறேன். மறைக்காதீங்க, என்னாச்சு? ஆபரேஷன்ல எதனா தப்பாயிடுச்சா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மிஸ்டர் ஆதி. நீங்க சொன்ன டைம்ல பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பல. இங்க என்ன நடக்குது எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க மிஸ்டர் ஆதி. எங்க சைடில் தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் பேஷண்ட்டை ஃபுல்லா செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன்.